இந்த உலகத்தில் மனிதன் வாழ வந்திருப்பதும் பஸ்ஸில் பயணம் செய்கிற நம் தகப்பனோடு நாம் செல்கிற ஒரு பயணம் போலதான். அவரோடு அவர் கரங்களை பிடித்துக் கொண்டு சுலபமாக பஸ் ஏறி நம் பயணத்தை முடித்து நம் தகப்பனோடு நாம் இறங்கிக் கொள்ளலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு, நான் உன்னை திண்டுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 119. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் வேதாகமத்திலேயே மிக பெரிய அதிகாரமாய் இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் கர்த்தருடைய வசனத்தின் வல்லமை. வேதாகமத்தின் முக்கியத்துவம் என்ன? வசனங்கள், பைபிள் வசனங்கள், வேதாகமத்தின் வசனங்கள் எப்படிப்பட்டவை? அதன் வல்லமை என்ன? அதனால் ஏற்படும் பலன் என்ன? அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை படித்தால் போதுமா? அதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? புரிந்து கொள்ள வேண்டுமா? அதன்படி நடக்க வேண்டுமா? இப்படியெல்லாம் நாம் செய்தால் என்ன நடக்கும் என்றெல்லாம் எல்லா விளக்கங்களும் இந்த 119ஆம் சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சற்று நாம் கவனித்து பார்ப்போம். அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நமக்கு வாழும் வழியை கற்றுக் கொடுப்பதற்காக கர்த்தர் இந்த பூமியில் நமக்கு வேதாகமத்தை கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை வழி நடத்துகிறது. ஆதாம் ஏவாள் காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையாக வந்தது. மோசேயாவின் காலத்துக்கு பின்பு அவர் எழுதினதே ஆகமங்கள். அந்த ஆகமங்களை தோரா என்று சொல்வார்கள். அப்படியாக தோரா என்னும் வேதாகமத்தின் முதல் 5 ஆகமங்களை இஸ்ரவேலர்கள் கடைபிடித்து வாழ்ந்தார்கள். அதன் பின்பு மற்ற புஸ்தகங்கள் கொடுக்கப்பட்டது. வேதாகமத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அடிப்படையான காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் சாதாரணமாக வீட்டிற்கு ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்குகிறோம் என்றால், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், அல்லது ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பொருள், இப்படிப்பட்ட ஒரு டிவி வாங்கலாம். இப்படியெல்லாம் நாம் வாங்கும் போது அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு மேனுவலையும் அந்த பொருளோடு நமக்கு கொடுப்பார்கள் கடையில் வாங்கும் பொழுது. ஃப்ரிட்ஜ் என்று வைத்துக் கொள்வோம். நாம் வாங்குகிறோம் என்றால் அதற்குரிய மேனலை எடுத்து நாம் வீட்டிற்கு வந்து அதை படிக்க வேண்டும். அதை படித்து எப்படி பயன்படுத்த வேண்டும், எந்தெந்த பொருட்களை எங்கெங்கு வைத்தால் அதனுடைய டெம்பரேச்சர், அதனுடைய குளிர்ச்சியின் தன்மை எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் வந்து சரியாக இருக்குமா, எந்த பொருள் எங்கெங்கு வைக்க வேண்டும் என்று அதில் குறிப்பு கொடுத்திருப்பார்கள். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், முதலில் எப்படி பயன்படுத்த வேண்டும், அதன் பின்பு தொடர்ந்து எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நமக்கு கொடுத்திருப்பார்கள். அதை பார்த்து நாம் செய்யும் போது, அதன்படி கற்றுக்கொண்டு நாம் அதை பயன்படுத்தும் போது அந்த பொருள் மிக சிறந்ததாக நாம் சிறந்த முறையில் பயன்படுத்தலாம். அதில் உள்ள எல்லா பயன்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முதல் காரியம். இரண்டாவது, அந்த பொருளை பாதுகாப்பாக நீண்ட காலம் வைத்திருக்க முடியும். அதில் அதிகமாய் பழுது ஏற்படாதபடிக்கு நம்மால் அதை பார்த்து கொள்ள முடியும், பராமரிக்க முடியும். அதை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பதை பற்றின குறிப்புகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சரி, ஒரு சாதாரணமான ஒரு பொருள் விலை கொடுத்து வாங்கி நம் வீட்டில் வைக்கிற ஒரு குளிர்சாதன பெட்டிக்கு இவ்வளவு பொருட்கள், இவ்வளவு காரியங்கள் தேவைப்படுகிறது பராமரிப்பு. அப்படி என்றால் பூமியை படைத்து அதன் மேலுள்ள கோள்களையும் நட்சத்திரங்களையும் மற்ற கூட்டங்களையும் படைத்து பூமியில் தண்ணீர், காற்று போன்ற வெளிச்சம், செடி கொடிகள், மரங்கள், வானம் எல்லாவற்றையும் படைத்து பறவைகள், நீர்வாழ்வன, பரப்பன, மிருகங்கள், காட்டு மிருகம், நாட்டு மிருகம் என்று எல்லாவற்றையும் படைத்து கடைசியாக மனிதனையும் படைத்து கர்த்தர் இந்த பூமியில் வாழ சொன்னார். அப்படி அவர் வாழ சொல்லும் போது அதன் பின்பு என்ன நடந்தது? ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய வார்த்தையை மீறிவிட்டார்கள். கர்த்தர் சொன்ன கட்டளையை ஏற்றுக்கொள்ளாமல் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன பழத்தை சாப்பிட்டார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்தது. எந்த இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை மீறுதல் வந்தது, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமை வந்தது, அதிநிமித்தமாகவே. அதாவது அண்ட சராசரத்தையும் படைத்து நம்மை படைத்தவர் எப்படியெல்லாம் வாழுங்கள் என்று விடவில்லை. இப்படிதான் வாழ வேண்டும் என்று ஒரு
ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சட்டம் தான் இன்று நம் கையில் வேதாகமமாய் இருக்கிறது. அன்று ஆதாம் ஏவாள் கையில் அந்த வார்த்தையாக இருந்தது. அந்த பழத்தை புசிக்காதே, அதை புசித்தால் நீ இறந்து போவாய் என்று கர்த்தர் சொன்ன கட்டளை ஒரு வார்த்தையாக, ஒரு சென்டென்ஸாக இருந்தது. ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை அவர்கள் மீறி நடந்தார்கள், பாவம் வந்தது. அப்படி இருக்க இன்று வேதாகமத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதன்படி வாழ், இதை கற்றுக்கொள், வாழ்க்கை முறையை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை கடைபிடித்து வாழ் என்று சொல்லி இருக்கிறார். அப்படியானால் இந்த வேதாகமத்தை நாம் படித்து புரிந்து அதை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை இப்படிதான் வாழ வேண்டும். மிக மிக சுலபமான விஷயம் இது. ஏனென்றால் ஒரு ஊருக்கு நாம் செல்கிறோம், புதியதாக ஒரு தேசத்திற்கோ ஒரு புதிய ஊருக்கு செல்கிறோம் என்றால் போகும் வழி நமக்கு தெரியாது. ஒருவேளை நமக்கு போகும் வழி தெரிந்தவர், அதிகமாய் அந்த வழியில் போனவர் நம் கூட இருந்தால் அவர் வழிகாட்டி கொண்டு போவார். ஒரு வெளிநாட்டிற்கு செல்கிறோம் என்றால் நன்றாக பரிச்சயமான ஒருவர், நன்றாக அந்த நாட்டிற்கு போய் வந்தவர் நம் கூட இருந்தால் அவர் நம்மை வழி நடத்தி கொண்டு போவார். இப்படி போங்கள், இந்த இடத்தில் இறங்க வேண்டும், இப்படி போக வேண்டும், இந்த பிளைட்டை பிடிக்க வேண்டும் என்று. இப்படி ஒரு நாட்டை விட்டு நாடு செல்லும் பொழுது, ஒரு மொழி தெரியாத இடத்திற்கு போகும்போது இப்படியெல்லாம் நடந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் வழி நடத்துவார்கள். அது நமக்கு சுலபமா? அல்லது எதுவுமே இல்லாமல் நாமாக சென்றால் அது சுலபமா இருக்குமா? கண்டிப்பாக ஒருவருடைய வழி நடத்துதல் கிடைக்கும் போது அது நமக்கு சுலபமா இருக்கும். தனியாக சென்றால் நமக்கு மிகவும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் கூட ஏற்படலாம். மிகவும் கஷ்டப்படுவோம். நம் மனதில் பயப்படுவோம், கஷ்டப்படுவோம். அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஒருவர் துணைக்கு இருந்தால் தைரியமாக சுலபமாக நம்மால் போய் சேர முடியும். அதே போலதான் இவ்வுலக வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து இந்த உலகத்தில் இருக்கிற சோதனை காலத்தை முடித்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரு வழி நடத்துதல் ஒருவர் வேண்டும். அந்த வழி நடத்துகிறவர் எல்லாம் அறிந்தவராய் இருக்கிறார். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவ்வளவு பெரிய பலசாலி, அவ்வளவு வல்லமை உடையவர், அவ்வளவு எல்லாவற்றையும் தெரிந்த, உலகத்திலேயே அண்ட சராசரத்திலும் அவரை போல ஞானி யாரும் இல்லை. பூரண ஞானம் உள்ளவர் ஒருவர், சர்வ வல்லமை உள்ளவர் ஒருவர், எல்லாவற்றையும் செய்ய முடியக்கூடிய ஒருவர் நமக்கு வழி நடத்துகிறார். மகளே, இந்த காரியத்தில் இப்படி செய், இந்த காரியத்தை இப்படி செய்யாதே என்று அவர் வழி நடத்தினால் நமக்கு அது சுலபம் தானே கேட்டு நடப்பது. ஏன் அதை கடினமாக நாம் நினைக்க வேண்டும்? நம்மை நல்ல வழியில் வழி நடத்த, அதுவும் நம் தகப்பனே நம்மை நடத்துகிறார் என்றால் சுலபமாக நாம் செல்ல வேண்டியது தானே. ஒரு சிறு குழந்தையாய் நாம் இருக்கும் போது ஒவ்வொருவரும் நினைத்து பார்ப்போம், நம் தகப்பனோடு கைகளை பிடித்து கொண்டு நாம் வெளியில் சென்றிருப்போம். அப்பொழுது நாம் எங்கு போகிறோம் என்று நமக்கு தெரியாது, எதற்கு போகிறோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் வெளியே போகலாம் என்று சொன்னால் போதும், ஓடி வந்து நம் தகப்பன் கையை பிடித்து கொண்டு போகலாம் அப்பா என்று சத்தம் போட்டுக்கொண்டு விளையாடி கொண்டு சந்தோஷமாக புறப்பட்டு போவோம். சிறு குழந்தைகள் எல்லாரும் அப்படிதான், நாமும் அப்படித்தான் இருந்தோம். அதை நினைத்து பார்ப்போம். நம் தகப்பனோடு போகும்போது நம்ம ஏதாவது கவலைப்பட்டோமா? பஸ்ஸுக்கு செல்ல வேண்டுமே, எந்த ஊருக்கு போக வேண்டும், எந்த வழியை பார்க்க வேண்டும், பணம் தேவைப்படுமே, மற்ற காரியங்கள் எல்லாம் தேவையே, என்ன என்ன எடுக்க வேண்டும், எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் கைகளை பிடித்து கொண்டு போனால் நல்லபடியாக போய்விட்டு வருவோம். நாம் வளர்ந்த பின்பு நாம செல்லும் போது கூட நாம் கஷ்டப்படுவோம். ஆனால் நாம் தகப்பனோடு நாம் செல்லும் போது சிறு வயதில் எந்த கடினமும் இருக்காது. ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் ஜாலியாக ஊர் சுற்றி வருவோம். எங்கு போனாலும் சந்தோஷமாக விளையாடி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு எந்த கவலையும் இல்லை அல்லவா? சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது அதனால் நாம் கவலையே பட மாட்டோம். இறங்கு பஸ்ஸை விட்டு என்றால் இறங்குவோம், ஏறு என்றால் ஏறுவோம். எங்கு போகிறோம் என்று நமக்கு தெரியாது, அதை குறித்த கவலையும் நமக்கு இல்லை. அப்படிதான் இந்த உலக வாழ்க்கையும். இந்த உலகத்தில் மனிதன் வாழ வந்திருப்பதும் பஸ்ஸில் பயணம் செய்கிற நம் தகப்பனோடு நாம் செல்கிற ஒரு பயணம் போலதான். அவரோடு அவர் கரங்களை பிடித்து கொண்டு சுலபமாக பஸ் ஏறி நம் பயணத்தை முடித்து நம் தகப்பனோடு நாம் இறங்கிக் கொள்ளலாம். நாம தகப்பனை விட்டு கையை விட்டு இறங்கி எங்கேயாவது போய்விட்டால் நம் நிலை ஆபத்துதான். அப்படிதான் சாத்தானும் இருக்கிறார். நாம் நம் தகப்பனை விட்டு வேறு யாராவது கூப்பிடுகிறார்கள் என்று அந்த சிறு குழந்தை போய்விட்டால் நம்முடைய நிலை என்ன? சிறு பிள்ளையா இருக்கும்போது நாம் தகப்பனை பிரிந்து தவித்திருக்கும், துன்பத்திற்கு ஆளாகும். அதுபோல நம் வாழ்க்கை புரிந்து கொள்வோம். மிக மிக சுலபம். மனித வாழ்க்கை என்பது
மிக சுலபம். மிக எளிமையான புரிதலோடு வாழலாம். மிகப்பெரிய எந்த காரியமும் தேவையில்லை. ஒன்றே ஒன்றுதான். நம் தகப்பன் என்று பரம தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவரை நம்புவோம். அவரை ஏற்றுக்கொள்வோம். அவரோடு கூட நம் வாழ்க்கை பயணத்தை நடத்துவோம். அவரோடு கூட சேர்ந்து கொண்டால் போதுமானது. வேறு எதுவும் தேவையில்லை. அவரோடு சேர்ந்து கொள்வது என்பது என்ன? அவரை விசுவாசித்து, அவரை ஏற்றுக்கொண்டு, அவர் திருக்கரங்களை பற்றிக் கொண்டு முழுமையாய் நாம் அவரிடத்தில் அர்ப்பணித்து விட வேண்டும். சிறு பிள்ளை எப்படி முழுமையாய் தன் தகப்பனை நம்பி வெளியே செல்லுகிறதோ, என் தகப்பன் என்னை கவனித்துக் கொள்வாரா, நான் பஸ்ஸில் ஏறும்போது எனக்கு டிக்கெட் எடுப்பாரா, அல்லது என்னை பாதுகாக்காமல் விட்டு விடுவாரா என்று ஏதாவது யோசிக்கிறதா அந்த சிறு பிள்ளை? நாம் சிறு பிள்ளையா இருக்கும்போது யோசித்திருப்போமா? அப்பா எங்கேயாவது கூப்பிட்டால் போதும், உடனே ஓடி போய் ஏறிக்கொள்வோம். நம்மை சுமந்து செல்வார். நாம் எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டும் என்று நாம் போகும் இடமெல்லாம் தேவையானதை கேட்டு வாங்கிக் கொள்வோம். சந்தோஷமாக போய்விட்டு வருவோம். இதுதானே வாழ்க்கை. அதேதான் பெரியவர்களானாலும் நம் வாழ்க்கையை நம் பரம தகப்பனோடு சேர்ந்து வாழ வேண்டும். நமக்கு என்ன தேவையோ, நமக்கு எது பிடிக்குமோ அதை அவரிடம் சொன்னால் அவர் பார்த்துக் கொள்வார். நாம எதுவும் செய்யாமல் சும்மா இருப்பதே நல்லது. அது மட்டும் போதும். அதுவே முழுமையான அர்ப்பணிப்பாய் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் முழுமையாய் அர்ப்பணித்து, கர்த்தாவே உம்முடைய வேத வாக்கியங்கள் எனக்கு என்ன சொல்லுது? கர்த்தர் நமக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை, வாழ்க்கை வழிமுறைகளை ஒரு கடிதமாக எழுதி நம்மிடத்தில் கொடுத்து விடுகிறார். அந்த கடிதம் தான் வேத புத்தகம். கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற கடிதம். அந்த கடிதத்தை படித்து அதன்படி நாம் நடக்கும் பொழுது நம் வாழ்க்கை சுலபமாகவும் வெற்றி உள்ளதாகும். தோல்வி என்பதே கிடையாது. இன்ப துன்பங்கள் வரும். சில நேரங்களில் நாம் தவறு செய்வோம். அப்பொழுது துன்பங்கள் வரும். அதனால் நாம் சரிப்படுத்தப்படுவோம். அந்த துன்பமும் நன்மைக்குதான். இன்பமும் நன்மைக்குதான், துன்பமும் நன்மைக்குதான். நன்மையை தவிர வேறு எதுவும் இருக்காது. உண்மையான இன்பம் என்பது நன்மையை பெறுவதில் இருக்கிறது. இப்படி இருக்க நாம் சுலபமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கலாம். உதாரணத்திற்கு, நாம் நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது பொய் பேசுகிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். நாம் பிறருக்கு விரோதமாக ஏதாவது பொய் சாட்சி சொல்லுகிற பழக்கம் நம்மிடத்தில் இருக்கலாம். அல்லது ஒரு இச்சையான ஒரு காரியம் இருக்கலாம். ஒரு இச்சை நமக்குள் இருக்கிறது. இனிப்பை கண்டால் போதும் நான் அதிகமாய் சாப்பிடுவேன். சாக்லேட், ஐஸ்கிரீம் இந்த பொருட்கள் எல்லாம் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று வைத்துக் கொள்ளலாம். இதையெல்லாம் நாம் சாப்பிட நமக்குள் விருப்பம் அதிகமாய் இருக்கு. அதிகமாய் இச்சையோடு இருக்கிறோம். எப்பொழுதும் அதிகமா இதை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் என்றால் சற்று நிதானித்து பார்ப்போம். வேதம் என்ன சொல்லுகிறது? 10வது கட்டளை, இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது. இந்த கட்டளையை நாம் படிக்கிறோம், வேத வசனத்தில் படிக்கிறோம். அதனால் கண்களின் இச்சைக்கிடம் கொடுத்த சிம்சோனின் சரித்திரத்தையும் படிக்கிறோம். அப்படி என்றால் நாம் இச்சைக்கு இடம் கொடுத்தால் நமக்கு துன்பம் வரும் என்பதை புரிந்து கொள்கிறோம். கட்டளைகள் சொல்லுகிறது இச்சையாதிருப்பாயாக என்று. மீறினால் என்ன நடக்கும் என்பதை சிம்சோன் ஐயாவின் சரித்திரத்தில் நாம் பார்த்து தெரிந்து கொள்கிறோம். அதிகமாய் இனிப்பு சாப்பிடும்போது உடல் பருமன் ஏற்பட்டு பிபி, சுகர் போன்ற பலவித வியாதிகள் வரும். அதனால் அதிக துன்பங்கள் நேரிடும். அடுத்தது கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்த சிம்சோன் ஐயாவை பார்க்கும் பொழுது அவர் அதனாலே, அந்த ஒரு பெண்ணின் இச்சையினாலேயே அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடுகளை அனுபவித்தார். கண்கள் குருடாக்கப்பட்டு கடைசியில் மிக கொடுமைப்படுத்தப்பட்டு அவருடைய மரணம் மிகவும் கடினமானதாக இருந்தது. ஆனாலும் அவர் கர்த்தரை விடவில்லை. அவர் நெருக்கமாக பற்றி கொண்டார். அவர் பரிசுத்தவான். ஆனால் அவர் வாழ்க்கையில் இத்தனை துன்பங்களை அனுபவிக்க வேண்டி இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை மீறாமல் இருந்திருந்தால் அவர் 40 வருடம் இஸ்ரவேலை விசாரித்த நியாயாதிபதியா இருக்கிறார். இன்னும் எத்தனையோ வருடங்கள் இருந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கை சீக்கிரமாய் முடிந்து போனது. காரணம் என்ன? இச்சைக்கு இடம் கொடுத்ததினால். இதை நாம் புரிந்து கொள்வோம். இப்படிதான் ஒவ்வொரு காரியத்தையும் நம் வாழ்க்கையில் எதை செய்யலாம், செய்யக்கூடாது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ள நமக்கு வேத வசனங்கள் பயன்படுகிறது. நம் வாழ்க்கையில் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, நாம் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது சரியா தவறா என்று யோசித்து பார்க்கலாம். சில பேர் நம்மிடத்தில் சொல்வார்கள், நீ அதிகமாய் சமைப்பதில்லை என்று சொல்லுகிறார்கள். அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள், எப்பொழுதும் நீ பொழுதுபோக்கிக் கொண்டே இருக்கிறாய் என்று யாராவது வந்து நம்மிடத்தில் சொல்லுகிறார்கள் என்றால், நம் குடும்பத்தாரே சொல்லுகிறார் என்றால், உடனே இது சரியா தப்பா என்று நாம் யோசிக்கலாம். அப்படி யோசித்து வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது நமக்கு தெளிவாக கர்த்தர் நமக்கு அதை கொடுப்பார்.
தினந்தோறும் நாம் வேத வசனத்தை படிக்க வேண்டும். வருடத்தில் ஒரு முறை முழுமையாக படித்து முடிக்க வேண்டும். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை தொடர்ந்து படித்தால் வருடத்தில் ஒரு முறையாவது, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், ஒரு 5 அதிகாரங்கள் தொடர்ந்து படித்து வந்தால் கூட ஒரு வருடத்தில் படித்து விடலாம். அப்படி சுலபமான வழிகள் இருக்கிறது. அப்படியாக ஒவ்வொரு வருடமும் நாம் தொடர்ந்து வரிசையாக ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை ஒரு மணி நேரம் தினமும் வாசித்துக் கொண்டு வந்தால், 1 மணி நேரம் வேதம் வாசித்து பின்பு நாம் ஜெபித்து முடித்தால், தினந்தோறும் இந்த பழக்கத்தை காலையிலேயோ மாலையிலேயோ வைத்துக் கொள்வது நல்லது. தினந்தோறும் காலையில் செய்வது மிகவும் நல்லது. அப்படி முடியாதவர்கள் இரவிலாவது இந்த காரியத்தை செய்வது நல்லது. தினமும் 1 மணி நேரம் வேத வாசிப்பு, ஒரு குறைந்தபட்சம் 5 அதிகாரங்கள் நான் படித்து முடிப்பேன் என்று அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால், தினந்தோறும் எத்தனையோ பழக்கங்களை நாம் ஏற்படுத்துகிறோம். தினந்தோறும் குளிக்கிறோம், தினந்தோறும் பல் துலக்குகிறோம், தினந்தோறும் சாப்பிடுகிறோம், 3 வேளை சாப்பிடுகிறோம். இதெல்லாம் நாம் பழகி கொண்ட விஷயங்கள். அதே போல இதையும் பழகி கொண்டால் தானாக வந்துவிடும். இதுதான் முதலில் பழக வேண்டிய காரியம். இப்பொழுதாவது பழகிக் கொள்ளலாம். அப்படி பழகி கொண்டு தினந்தோறும் வேதத்தை வாசித்து வந்தால் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு புதிய செய்தி கிடைக்கும். அது நம்முடைய இருதயத்தில் உள்ள நம் இருதயத்தை கண்ணாடி போல வேத புத்தகம் நமக்கு காட்டிவிடும். நம் மனதில் இந்த குறைகள் இருக்கிறது, நாம் இதில் தவறு செய்கிறோம், இது சரியாக செய்கிறோம் என்று கண்ணாடி போல வேத புத்தகம் நமக்கு காட்டிவிடும். இப்படி ஒவ்வொரு வருடம் படிக்கும் போதும் ஒவ்வொரு விதமான குறைகள் நம் இடத்திலிருந்து நீங்கி போகும். அப்பொழுது நாம் பரிசுத்தமாய் நாம் ஜொலிப்போம். ஒரு பலமுறை துலக்கப்பட்ட ஒரு வெள்ளி பாத்திரம் எப்படி பளபளப்பாக இருக்குமோ, ஒரு தங்க நகை எப்படி பளபளப்பாக இருக்குமோ, அது போல நாம் மாறிவிடுவோம். ஒவ்வொரு வருடமும் நாம் துலக்கப்படுவது மிக அவசியம். நாம் சரீரத்திற்கு தினந்தோறும் குளிக்கிறோம். வருடந்தோறும் ஒரு முறையாவது வேத புஸ்தகத்தை நாம் வாசித்து நம் ஆத்துமாவை கழுவ வேண்டும். வருடத்தில் ஒரு முறை நாம் கழுவ வேண்டும். அப்பொழுது நம் இருதயம் பரிசுத்தமாகி கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் ஆசாரியத்துவ நிலைக்கு நாம் உயர முடியும். கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். வேத வசனங்கள் அவ்வளவு முக்கியமானவை. அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், மிகவும் நல்லவர். நமக்கு நன்மையே செய்கிறார். நம் வாழ்க்கையில் சுலபமாய் வாழ நமக்கு வழிகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் காட்டும் வழிதான் வேத புத்தகம். இந்த புத்தகம்தான் நம் வாழ்க்கைக்கு பாதையாய் இருக்கிறது. இந்த புத்தகத்தை படித்து பைபிள் வசனங்கள் நம் வாழ்க்கையின் பாதையாகும் போது, அதன் வழிகளில் நாம் நடக்கும் பொழுது நாம் சுலபமாக போய் சேரலாம். வேத வசனத்தை ஒரு ட்ரெயினாக நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். வசனங்கள் ஒரு ட்ரெயின். அதில் நாம் ஏறி நாம் பயணம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது பாதுகாப்பாக நாம் போய் சேர முடியும் நித்திய ஜீவனை. அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் மிகவும் நல்லவர், நமக்கு நன்மையே செய்கிறவர். வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை என்றால், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படவில்லை என்றால், இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் கர்த்தரிடத்தில் போய் சேர முடியாது. ஆதாம் ஏவாள் காலத்திலும் கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தார். முதல் கட்டளை என்ன? நன்மை தீமை அறியும் கனியை சாப்பிடக்கூடாது என்று முதலிலேயே அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். அதன் பின்பு ஆபிரகாம் ஐயாவுக்கு விருத்த சேதன உடன்படிக்கையை கொடுத்தார். அதற்கு முன்பாகவே கூட ஓய்வு நாள் கட்டளையையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். 10 கட்டளைகளை கொடுத்திருந்தார். இப்படியாக கர்த்தர் எப்பொழுதும் நம்மை சட்டதிட்டங்களை கொடுத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். மோசேயாவுக்கு நியாய பிரமாணத்தையும் 10 கட்டளைகளையும், பலியிடும் முறைமைகளையும், பண்டிகை ஆசரிப்புகளையும் கர்த்தர் கட்டளையாக கொடுத்திருந்தார். அவைகள் எல்லாவற்றையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். நியாய பிரமாணம் மாம்சத்திற்குரியது. அதை கர்த்தர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். ஆனால் நாம் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க தேவையில்லை. 10 கட்டளைகள் என்றென்றும் உள்ளது. வெளிப்படுத்தல் புத்தகம் வரைக்கும் இருக்கிறது. பரலோகத்திலும் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அது தொடர்ந்து வரக்கூடிய கட்டளை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உடன்படிக்கை பெட்டியின் மேல் தெளிக்கப்பட்டது. அதனால் மாம்சத்திற்கு உரிய இந்த கட்டளைகள், மாம்சத்திற்குரிய இந்த கட்டளைகளை நாம் நிறைவேற்ற தேவையில்லை. கர்த்தருக்கு ஆடு மாடுகளை பலி செலுத்துவது, நியாய பிரமாணத்தை கடைபிடிப்பது போன்ற செயல்கள் நாம் செய்ய தேவையில்லை. ஆனால் உதடுகளின் ஆவியின் பலிகள், ஆவியின்படி துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். அதே போல 10 கட்டளைகளையும்
நாம் கடைபிடிக்க வேண்டியது. ஏனென்றால் 10 கட்டளைகளையும் நம் மனதில் தான் கடைபிடிக்கிறோம். நம்முடைய இயற்கை மண்டலத்தில் இதை செய்வது அதை செய்வது என்பதெல்லாம் அல்ல. அதனால் இது ஆவிக்குரிய ரீதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகள். இது நம்முடைய ஆவிக்குரியது. மனதால் நினைத்து நாம் கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள். இவைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். பண்டிகை ஆசரிப்புகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் அதை மாம்சத்திற்குரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டியதில்லை. அதாவது ஆடை பலி கொடுப்பது பஸ்கா பண்டிகையின் போது, அதை ரத்தம் பூசுவது, இதெல்லாம் நாம் செய்ய தேவையில்லை. அதெல்லாம் பஸ்கா பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பலியாகிவிட்டார். மொத்தமாக பலி செலுத்தும் முறை அங்கே முடிந்தது. அதாவது மாம்சத்தின் படி. ஆனால் ஆவியின்படி நான் செலுத்த வேண்டும். அதுதான் உதடுகளின் பலியாகிய தாவீது ராஜா சங்கீத புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிற உதடுகளின் பலியை நான் செலுத்துவேன் என்பது. அந்த உதடுகளின் பலி என்பது பரிசுத்தமான பலி, கர்த்தருக்கு பிரியமான பலி. அதுதான் ஸ்தோத்திர பலி. அதை நாம் செலுத்த வேண்டும். அதை போல பண்டிகை நாட்களிலும் பண்டிகை நாட்களை பார்த்து அதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் மாம்சத்தின் படி அல்ல. ஒவ்வொரு பண்டிகை நாட்களையும் ஒவ்வொரு ஓய்வு நாளாக கருதி கர்த்தருக்கு நாம் பலி செலுத்தி அந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கர்த்தரை ஆராதித்து வேத வசனங்களை தியானித்து நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். பண்டிகை நாட்கள் எல்லாம் கர்த்தரை நினைவு கூறுவதற்காக கொடுக்கப்பட்டது. அந்த நாட்களை நாம் கொண்டாடாமல் இருக்கக்கூடாது. கர்த்தரை நினைவு கூறாமல் அந்த நாட்களை நாம் சாதாரண நாளாக இருக்கக்கூடாது. ஓய்வு நாளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பண்டிகை நாட்கள் என்பது ஓய்வு நாள். அதனால் கர்த்தர் நமக்கு ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு பண்டிகை 7 பண்டிகைகளும் 7 ஓய்வு நாட்கள். அதை நாம் சரியாக அனுசரிக்க வேண்டும். முறைமைப்படி அனுசரிக்க வேண்டும். மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படி. அந்த நாட்களில் சபை கூடி கர்த்தருக்கு ஆராதனை செய்து வேத வசனங்களை தியானித்து நாம் செய்ய வேண்டும். நெகேமியா ஐயாவின் காலத்திலும் சாலமோன் ராஜாவின் காலத்திலும் தேவாலயத்தை பழுது பார்த்த பொழுதும் தேவாலயம் கட்டப்பட்ட பொழுதும் அவர்கள் கூடி வந்த பொழுதெல்லாம் செய்த ஒரே காரியம் வேத பாரகராகிய எஸ்ராவின் காலத்திலும் செய்யப்பட்டது. அவர்கள் நியாய பிரமாணத்தை வாசித்தார்கள். அங்கிருக்கிற இஸ்ரவேலர்கள் எல்லோரும் கேட்கும்படியாக நியாய பிரமாணம் வாசிக்கப்பட்டது. அது விளக்கம் சொல்லப்பட்டது, போதிக்கப்பட்டது. அதுவே முக்கியமான காரியமா இருக்கிறது. அதை இன்றும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவாலயத்தில் ஆராதனையின் போது நாம் சபைகளில் கூடி நாம் செய்கிறோம். திருச்சபைகளில் நாம் கூடி வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், வேத வசனத்தை தியானிக்கிறோம். அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். பண்டிகை நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் ஓய்வு நாட்களிலும் நாம் செய்ய வேண்டும். இப்படியாக கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளையாகிய வேத வசனங்கள் பைபிள் வார்த்தைகளை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே அதுதான். அதை மீறினால் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, நாம் புறஜாதியாராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பொருளாகும். அப்படி ஆகக்கூடாது. கர்த்தருடைய வசனங்களின்படி நாம் நடக்க வேண்டும். கர்த்தரிட்ட கட்டளைகளை மீறாமல் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவங்களை நாம் இதுவரை பார்த்தோம். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை என்பது யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று. வார்த்தை என்பது என்ன? வசனம் என்பது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? இதை பற்றின விளக்கம் சங்கீதம் 119. கர்த்தருடைய வேதத்தின் வசனங்களின் மகத்துவத்தை குறித்து தியானித்து வருகிறோம். ஒரு அறிமுகமாக வேத வசனம் எவ்வளவு முக்கியம் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். வேத வசனங்கள் கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறது. அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தையாய் இருக்கிறது. உலகத்தில் எதற்கும் ஜீவன் இல்லை வார்த்தைகளில், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஜீவன் இருக்கிறது. அதை குறித்து சற்று பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றால் ஆகாய விரிவு உண்டாயிற்று. கர்த்தர் வார்த்தையினால் சொன்ன காரியங்கள் எல்லாம் அப்படியே செயலாக நிறைவேறிற்று. இது கர்த்தருடைய வல்லமையை, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது இந்த வசனங்கள். அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, உயிர் இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் செயல்படுகிறது என்பதை பார்க்க வேத வசனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
பரிசுத்த ஆவியானவர் மோசே ஐயாவின் மேல் இறங்கினார். இறங்கி மோசே ஐயாவுக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தினார். ஆதியாகம சிருஷ்டிப்பின் காரியங்களிலிருந்து 5 ஆகமங்களையும் முதல் 5 வேதாகமத்தின் புத்தகங்களையும் மோசே ஐயா தான் எழுதினார். அதை தோரா என்று சொல்வார்கள். அந்த முதல் 5 புத்தகங்களும் மோசே ஐயாவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி சொன்ன காரியத்தை இவர் எழுதினார். இப்படியாக நடந்தது. சற்று கவனிப்போம். அப்படியானால் இதற்கு எப்படி இது நடக்கும் என்று நினைக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கூட இருந்த சீஷர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்பொழுது அவர்கள் தாங்கள் அறியாத பாஷைகளை அவர்கள் பேசினார்கள். அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அவர்களுக்கு தெரியாத மொழியில் அவர்கள் புதியதாக பேசினார்கள். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரே அந்த மொழிகளுக்குரிய ஞானத்தை கொடுத்தார். அவர் பேச வைத்தார். அதே போல்தான் இங்கேயும் நடந்தது. வேதாகமம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்ட மனிதர்கள் எழுதிய புத்தகமே இது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சொன்னார் என்றால் அவர் யார்? பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர். அப்படி என்றால் தேவனே இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது, அது சிருஷ்டிக்கும், அது வெளிப்படுத்தும், பல காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். வாழ்க்கை முறைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவன் எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ, அவனுக்கு என்ன சொல்லப்பட வேண்டும் என்று கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அதையெல்லாம் வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்து விட்டார். இப்பொழுது ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். வேத வசனங்கள் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது என்பதை நாம் இதில் புரிந்து கொண்டோம். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசித்து பார்ப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது, அவர் தேவனோடு இருந்தார். எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? சற்று கவனிக்கும். ஆதியிலே இருந்ததாம், ஆரம்பத்திலே. அப்படி என்றால் எந்த காலம் என்று தெரியாது, துவக்கத்தில் என்று பொருள். துவக்கத்தில் இருந்த கர்த்தருடைய வார்த்தை அவர். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது. தேவனிடத்தில் இருந்தது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த 5 வசனங்களையும் ஒன்று சேர்த்து விளக்கமாக இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை மாம்சமாகி மனுஷகுமாரனாய் இந்த பூமியில் அவதரித்தார். அப்படி என்றால் தேவனாய் இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை மனித ரூபம் பெற்று இந்த பூமிக்கு வந்தது. அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் இது எவ்வளவு பெரிய, எவ்வளவு முக்கியமான, நாம் ஆச்சரியப்படத்தக்க காரியமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வேத வசனம். வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து என்றால் வேத வசனங்கள் தான் இயேசு கிறிஸ்து என்று பொருளாகிறது அல்லவா? வேத வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது. அப்படி என்றால் நாம் வேத வசனத்தை நாம் தியானிக்க நாம் ஆவிக்குள் இயேசு கிறிஸ்து ஆவியாக நமக்குள் வருகிறார். பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள் வருகிறார். வேத வசனத்தை நாம் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவருக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் 12 வயதா இருக்கும் பொழுதே வேதத்தில் வேதபாரகரோடு போய் பல காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் தேவாலயத்தில். அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். சிறு பையனா இருக்கிறாரே, இவருக்கு எப்படி இவ்வளவு காரியங்கள் தெரியும் என்று அங்கிருந்த வேதபாரகர் பெரியோர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். வேதத்தை சுமந்து அதையே வேதத்தை போதிப்பதே வழக்கமாய் இருந்த அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். எப்படி நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இருந்தார். வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றே. பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றே. இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் ஒன்றே என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை இயேசு கிறிஸ்துவாய் இருந்தது, தேவனாய் இருந்தது. வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வசனமாக. அப்படி என்றால் இது எவ்வளவு முக்கியமான காரியம். இதை எவ்வளவு நாம் அற்பமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாமா? ஒன்றை புரிந்து கொள்வோம். அதற்காக வேத புத்தகத்தை எடுத்து வைத்து அதை தொழுது கொள்ளக்கூடாது.
அது தவறு, மிகவும் தவறு. வேத புத்தகம் பேப்பரா இருக்கிறது. அது மாம்சத்தின்படி உள்ள விஷயங்கள். அதில் இருக்கிற எழுத்துக்கள் மையினால் எழுதப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்தில் இருக்கும் வரை அது பேப்பரும் மையும் தான். அதை படித்து அதன் பொருளை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம் மனதில் தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். வேத புஸ்தகத்தை அதற்காக விக்கிரகமாக்கி விடக் கூடாது. அதையும் புரிந்து கொள்ளுங்கள். வேத புஸ்தகத்தின் வசனங்கள் தெய்வத்துவத்தை பெறுவது நம் மனதில் வந்த பின்புதான். எந்த மனிதன் படிக்கிறானோ அந்த மனிதனின் இருதயத்தில் தான் அது வசனமாக மாறுகிறது. பேப்பரில் இருக்கும் போது அது பேப்பரும் மையும் தான். அதனால் வேத புத்தகத்தை தெய்வமாக தொழுது கொண்டு விடக்கூடாது. அதற்கு அதிகமாய் நாம் முக்கியமான புத்தகம் பத்திரமாய் வைத்திருக்க வேண்டும். பொறுமையாக கையாள வேண்டும். ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதெல்லாம் அதற்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். அதை தொட்டு வணங்குவதோ அதை முத்தமிடுவதோ அதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள். வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து என்று பார்த்தோம். வார்த்தை மாம்சமானது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. தேவனாயிருந்த வார்த்தை மனித குமாரனாயிருந்த வார்த்தை மெய் ஒளியாய் மனிதருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருள் அதை பற்றி கொள்ளவில்லை. பொல்லாத சாத்தானின் கிரியைகள் கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொள்ளாது. நாம் வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தால், நாம் முழுமையாய் கடைபிடித்து நடக்கும் பொழுது, நாம் எல்லா காரியத்திலும் வேத வசனத்தின்படி நடந்தால் சாத்தான் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. எந்த தொந்தரவும் செய்ய முடியாது. நம் வாழ்க்கையில் எந்த தீமையையும் கொண்டு வர முடியாது. அதாவது ஒரு மிகப்பெரிய சுவர் போல நம்மை இந்த வேத வசனங்கள் பாதுகாக்கும். அதாவது எந்த பக்கமும் துளையிடப்படாமல் இருக்கிற, எல்லா பக்கமும் சுற்றி சுவரை கட்டினால் நாம் எப்படி பாதுகாப்பாய் இருப்போமோ அது போல, அதாவது மழை வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். மழை அதிகமாய் பெய்யும் போது நாம் என்ன செய்வோம்? வீட்டிற்குள் வந்து விடுவோம். நாம் கதவை சாத்திக் கொள்வோம், பூட்டு போட்டுக்கொள்வோம். அது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. மழையில் நாம் நனைய தேவையில்லை. அப்படி இருக்க பொல்லாத இருளின் காரியங்களுக்கு, சாத்தானின் செயல்களுக்கு, பாவம், அக்கிரமம், அநியாயம், துன்மார்க்கம் போன்ற எல்லா காரியங்களையும் செய்ய தூண்டுவது சாத்தானின் செயல்களை. அது அவனோட வேலை. அவன் செய்து கொண்டே இருப்பான். அதையெல்லாம் நாம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால், அவன் மழை பெய்வது போல, நம்மேல் மழை பெய்வது போல அவன் இப்படிதான் மனிதனை நினைத்துக் கொண்டிருப்பான் பாவத்தில். நாம் வீட்டிற்குள் நுழைவது போல வேத வசனத்திற்குள் நுழைந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையை வேத வசனத்திற்குள் நுழைத்து விட வேண்டும். வேத வசனத்தின்படியே நாம் வாழ வேண்டும். எங்கு போனாலும் நம் வீட்டை சுமந்து, ஒரு நத்தையை போல, நத்தை தன் முதுகில் அதன் வீடை சுமந்து கொண்டே செல்லும். அப்படி போகும்போது அதற்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் அது உடனே தன் ஓட்டிற்குள் நுழைந்து கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். அது போல வேத வசனத்தை நாம் சுமந்து திரிய வேண்டும். நத்தையை போல வேத வசனம் என்னும் வீட்டை நம் மேல் சுமந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் சுமந்து செல்லும் போது எந்த ஆபத்து வந்தாலும் வேத வசனத்திற்குள் நாம் நுழைந்து பாதுகாக்கப்பட்டு விடுவோம். அதற்குள் நுழைந்து கொள்ளலாம், பாதுகாப்பாய் இருப்போம், நமக்கு ஆபத்து நேரிடாது. சரி, எப்படி? இப்பொழுது நம்முடைய உறவினர்களோ அல்லது நம்முடைய நண்பர்களோ அவர்கள் அந்நியராய் இருக்கிறார்கள், புறஜாதியாராய் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி அவர்கள் பண்டிகை கொண்டாடுகிறார்கள் அல்லது ஏதாவது ஒரு பார்ட்டி கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் நம்மை அழைக்கிறார்கள். இவ்வளவு நண்பனாய் இருக்கிறாயே, என்னிடத்தில் நாம் ஒன்றாக சந்தோஷமாக கொண்டாடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது நமக்குள் ஒரு இச்சை தோன்றும். என்னவென்றால், பார்ட்டி என்றால் சந்தோஷமாக இருக்குமே, எல்லோரும் வருவார்கள், நல்ல உணவு, நல்ல நமக்கு பிடித்தமான உடைகள், நல்ல சந்தோஷமான நிகழ்வாய் இருக்கும், நாம் போகலாம் என்று ஒரு ஆசை ஏற்படும். ஒரு பண்டிகையாக இருக்கலாம், பண்டிகை கொண்டாட்டங்களாக இருக்கலாம், பார்ட்டியாக இருக்கலாம், ஒரு திருமண காரியமாய் இருக்கலாம், ஒரு முக்கியமான திருமண காரியங்களா இருக்கலாம். எங்களோடு வா, போகலாம் என்று கூப்பிடலாம். ஆனால் நாம் அதை போக நினைப்பதற்கு முன்பாக, முடிவு செய்வதற்கு முன்பாக, கர்த்தருடைய வார்த்தையின்படி இது செய்யலாமா, அந்த பார்ட்டிக்கு போகலாமா, அவர்களுடைய திருவிழாக்களில் நாம் பங்கேற்கலாமா, அவர்கள் திருவிழா கொண்டாடுகிறார்கள், நாம் போய் அதில் பங்கேற்கலாமா என்று வேதவசனத்தின்படி பார்க்க வேண்டும்.
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில், களி ஆட்டுகள் மாம்சத்தின் கிரியைகள், சாத்தானின் கிரியைகள், அதை நாம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. வேத புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் கொண்டாட்டங்கள் இருக்கிறதோ, அதாவது வேத வசனத்தின்படி இல்லாமல், கர்த்தரை அல்லாமல் தாங்களாக கொண்டாடின எல்லா கொண்டாட்டங்களும் ஆபத்தில் முடிந்திருக்கிறது. அதனால் வேத வசனத்தின்படி நாம் எப்படி செய்ய வேண்டும், வேத வசனத்தின்படி எப்படி இந்த காரியத்திற்கு போகலாமா என்று பார்க்க வேண்டும். அவர்கள் திருவிழா கொண்டாடுகிறார்கள் என்றால் அது யாருக்கு கொண்டாடுகிறார்கள்? கர்த்தருக்கு விரோதமான செயல். அதனால் நான் போகக்கூடாது, முடிவு செய்து வீட்டில் அமர்ந்து வேதாகமத்தை தியானிக்க வேண்டும். இப்படிதான் நத்தையை போல நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை அங்கு போயிருந்தால் அவர்களுடைய பாவங்களில் நாம் அரைகுறையாக, முழுமையாக இல்லாவிட்டாலும் அரைகுறையாக ஈடுபட்டு விடுவோம். ஏதோ ஒரு விதத்தில் நாம் தவறு செய்வோம். பாவம் செய்கிற இடத்திற்கு போனால் நாமும் பாவம் செய்ய வேண்டி இருக்கும். பரிசுத்தமா இருந்து வர முடியாது. எப்படி தேவாலயத்திற்கு சென்றால் பரிசுத்தம் அடைகிறோமோ அதே போல பாவம் செய்கிற இடத்திற்கு போனால் நாமும் பாவம் செய்து விட்டுதான் வருவோம். கொஞ்சமாவது ஒட்டி இருக்கும், இல்லை என்று சொல்லவே முடியாது. தேவையா? அப்படி நாம் செய்வோம். அதனால் நமக்கு தண்டனை வரும், நியாய தீர்ப்பு வரும். கர்த்தர் நம்மை அடிப்பார். உடல்நிலை சரியில்லை, பிரச்சனைகள், ஏதாவது போராட்டங்கள் என்று துக்கப்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய நேரம் ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அதனால்தான் வருகிறது. இப்படி நத்தையை போல நாம் வசனத்திற்குள் ஒளிந்து கொண்டால், உன்னுடைய கொண்டாட்டங்கள் நான் வர முடியாது, உங்களோடு நான் சேர்ந்து வர முடியாது என்று ஒதுங்கி தனித்திருந்து கர்த்தரை நோக்கி ஜெபித்து நம் நேரத்தை கர்த்தருக்குள், முக்கியமானவர்களுடன் அதிகம் எல்லோருடனும் பழகி கொண்டிருக்க கூடாது. முக்கியமானவர்களுடன் பேசிதான் தீர வேண்டும் என்று சொல்கிறவர்களோடு முக்கியமான காரியங்களை மட்டும் பேசிவிட்டு அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தரோடு நாம் உறவாடி கொண்டிருக்க வேண்டுமே தவிர மற்ற மனிதர்களோடு உறவாடுவதற்கு கர்த்தர் நம்மை படைக்கவில்லை. அதை புரிந்து கொள்வோம். அதற்காக எல்லோரிடமும் சண்டை போட சொல்லவில்லை. நம் நேரம் கர்த்தருக்குரியது. அதை நாம் கர்த்தருக்கென்றே அதிகமாய் செலவழிக்க வேண்டும். முக்கியமான காரியங்களை நம் கூட வரும் வழி பயணிகள் தான் நம் குடும்பத்தாரா இருந்தாலும் அவர்கள் நேரம் வந்தால் இறங்கி விடுவார்கள். நாம் பெற்ற பிள்ளை, நம் வயிற்றில் நாம் சுமந்து பெற்ற பிள்ளை 25 வயதிற்கு பின்பு நீ என்னுடனே கூடவே இரு என்று சொன்னால் இருக்குமா? என் பிள்ளைதான், ஆனால் என்னோடு இருக்குமா? முடியாது. அதன் வாழ்க்கையை அது பார்த்து கொண்டுதான் போகும். நாமும் அப்படித்தானே நம் பெற்றோர்களை விட்டு வந்தோம். அதே போலதான் மனித வாழ்க்கை என்பது ரயில் பயணம் போல. அவரவர் வந்த இடத்தில் அவரவர் இறங்கி போய் விடுவார்கள் அவர்களுக்குரிய நேரம் வரும்போது. அப்படி இருக்க குடும்பத்தாரே அந்த நிலை என்றால், நண்பர்கள், மற்ற உறவினர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அவர்கள் காலம் அந்த நேரம் வரைக்கும் தான் நம்முடன் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தற்காலிகமான உறவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல், ஆதி முதல் உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை குறித்து வைத்திருக்கிற நம்முடைய பரம தகப்பனை நினைத்து பார்ப்போம். அவர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை நினைத்து குறித்து நம்மை படைத்து இன்று நமக்கு இந்த உலகத்திற்கு அனுப்பி இப்படியெல்லாம் நீ வாழ வேண்டும் என்று வாழ வைத்து இன்பத்திலும் துன்பத்திலும் நம்முடன் கூட இருந்து நம்மை பாதுகாத்து மீட்டெடுத்து நம்மை கண்டித்து வழி நடத்தி நம் ஜீவனை கண்கூடாக மண்ணோடுகளை கொத்த ஓடாய் நாம் இருந்து நம்மை கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி கண்மணி போல நம்மை காப்பாற்றி நம்மை வழி நடத்தி நித்திய ஜீவனில் வந்து நம்முடன் கூட்டி சேர்த்து கொண்டு காலாகாலமும் நம்மோடு இருக்க போகிற அந்த உறவு அல்லவா மிகப்பெரிய உறவு. நம்முடைய பரம தகப்பனான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உறவு, பிதாவாகிய தேவனுடைய உறவு. அந்த உறவை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா? அது அல்லவா நமக்கு முக்கியமானது. நீண்ட காலம் நம்முடன் இருக்கும் உறவு, ஒரே உறவு, கர்த்தருடைய உறவு. அப்படி இருக்க நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் யதார்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மாயையில் மூழ்கி கிடக்க கூடாது. அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், இவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், உலகம் எப்படி போகிறது, செல்போனில் எப்படிப்பட்ட வீடியோக்கள் வருகிறது, சினிமாவில் என்ன வருகிறது, சீரியலில் என்ன வருகிறது, இதுவல்ல நிஜ வாழ்க்கை. அவர்கள் எல்லாம் தொழில் செய்கிறார்கள். தொழில், அவர்கள் தொழில், சினிமா, சீரியல் என்பதெல்லாம் பணம் சம்பாதிக்கும் ஒரு தொழில். பணம் சம்பாதிக்க எப்படி நம் பணம் எடுத்தால் அது எப்படியெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர்கள் சம்பாதிப்பதற்காக செய்யக்கூடிய பொழுதுபோக்கு காரியங்கள், பொழுதுபோக்குவதற்காக. அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லாதது. நமக்கு பொழுதே இல்லை, எங்கிருந்து போக்குவது? நமக்கு வேத புஸ்தகத்தை வாசிக்கவும் யாரிடம் கேட்டாலும் சொல்வார்கள், வேத புஸ்தகத்தை இன்று வாசித்தீர்களா என்றால் எனக்கு நேரம் இல்லை என்று சொல்வார்கள். அதற்கு மட்டும் யாருக்கும் நேரம் இருக்காது. அப்படியெல்லாம் நம்மை மயக்கி வைத்திருக்கிறது உலகம்.
இதை செய்துவிட்டு மற்ற காரியங்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்லலாம் அல்லவா? அப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் வேதத்தை வாசித்து விட்டு மற்ற காரியங்களை செய்ய எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். வேத புஸ்தகத்தை வாசிக்க, ஜெபிக்க, கர்த்தரை தேட எனக்கு நேரம் இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. அது மகா பாவமாய் இருக்கிறது. புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய அன்பு மகா பெரியது. அவர் எல்லாவற்றையும் படைத்து நம்மை சமாதானமாய் வாழ சொன்னார், சந்தோஷமாய் வாழ சொன்னார், பத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு இவ்வுலக வாழ்க்கையில் வெற்றி பெறும் வழிகளாக சட்ட திட்டங்களை நமக்கு பைபிளில் கொடுத்திருக்கிறார். பைபிள் வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையின் பாதையாயிருக்கிறது. இந்த பாதையில் நடந்தால் நாம் வெற்றி அடையலாம், நிம்மதியாக வாழலாம், சந்தோஷமாய் வாழலாம். இன்பத்திலும் சமாதானம் இருக்கும், துன்பத்திலும் சமாதானம் இருக்கும். எவ்வளவு துன்பம் இருந்தாலும் நிம்மதியா இருப்போம். வேதனை இருக்கலாம், ஆனால் நிம்மதி இருக்கும் மனதில். எந்த ஒரு உணர்ச்சி வசப்பட மாட்டோம். துன்பமான நிலை வந்தாலும், சரீரத்திலேயே யோகையாவுக்கு வந்தது போல வந்தால் கூட, இல்லை அதை விட அதிகமாய் வந்தால் கூட, கர்த்தர் இருக்கிறார், பார்த்துக் கொள்வார். அவர் வைத்தால் வைக்கட்டும், போனால் எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொள்ளட்டும், நான் கர்த்தரிடம் தானே போக போகிறேன் என்று நிம்மதியா இருக்கலாம். இப்படி இருப்பவர்கள் பலர். வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள், சரீரத்தின் பாடுகள் எது வந்தாலும் சரி, கர்த்தர் இங்கு வைத்திருந்தால் இங்கு இருக்க போகிறோம், இல்லை என்றால் பரலோகத்தில் வைக்க போகிறார். இதை விட அந்த உலகம் நல்ல உலகம் தானே, துன்பமே இல்லாத உலகம். அங்கு போய் சந்தோஷமா இருப்போம். கர்த்தருடைய வழிகள் சமாதானமானது. கர்த்தர் மிகவும் நல்லவர், நம்மை நேசிக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் நம்மை நல்ல வழியில் காட்டி நமக்கு நன்மையே செய்யும். நமக்கு துன்பத்தை கொடுப்பதற்கல்ல. சாத்தான் இன்பத்தை காட்டி பாவம் செய்ய வைத்து துன்பம் என்னும் படுகொலியில் தள்ளுவான். கர்த்தரோ துன்பத்தை காட்டுவார். அந்த வழியில் நாம் போக வேண்டும். சிறு சிறு துன்பங்கள் தான், அந்த வழியில் நாம் போக வேண்டும். ஆனால் நம் காலில் முள்ளு குத்தும், கல்லு குத்தும். அதனால் என்ன செய்வார்? நம்மை சுமந்து கொண்டு போவார். வழி அதுதான், ஆனால் அவர் சுமந்து கொண்டு போவதால் நாம் சுலபமாக போய்விடலாம். ஆனால் இன்பமான ஒரு மகிழ்ச்சியான மாளிகையாக பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தரை நம்பும் போது அவர் காட்டும் வழியில் நடப்பது சற்று கல்லும் முள்ளும் உள்ள பாதை போல இருக்கலாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று வேதம் சொல்லவில்லையா? கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாய் இருக்கிறது. பாவத்தின் வாசல் விசாலமாய் இருக்கும். பாவம் செய்வது மிக சுலபம். சுலபமாக பாவம் செய்து படுகொலிக்குள் விழுந்து நரகத்தை அனுபவிக்க வேண்டும். சில துன்பங்களை அனுபவித்து, பாடுகளை அனுபவித்து, கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் போது மட்டும்தானே அதன் பின்பு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டு கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, துன்பம் இல்லாத பரலோக வாழ்வை பெறுகிறோம். கர்த்தரோடு கூட பரிசுத்த உலகம். சொல்லவும் வேண்டுமா? நம்மால் அதை நினைத்து பார்க்க கூட நமக்கு இப்பொழுது தகுதி இல்லையே. பரலோகம் அவ்வளவு பரிசுத்தமானது, அவ்வளவு அழகானது, அவ்வளவு நன்மைகள் நிறைந்தது. அங்கு துன்பமே இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பசி இல்லை, ஏக்கம் இல்லை, துக்கம் இல்லை, எதுவும் இல்லை. சந்தோஷம் மட்டுமே. சந்தோஷம், சமாதானம், உற்சாகம், பாடல், ஆடல், எல்லாம் சந்தோஷமான நிகழ்வுகள். அது மட்டுமல்ல, ஒரு போதை போல நாம் ஆடி பாடிக்கொண்டே இருக்க போவதில்லை. புதிய உலகம் படைக்கப் போகிறார் அப்பா. புதிய உலகங்கள், புதிய காரியங்கள் எல்லாம் படைக்கப் போகிறார். அதில் நாமும் பங்கேற்போம். நாமும் அதை புதிய புதிய கிரியைகள் எல்லாம் செய்யலாம். கர்த்தர் நமக்கும் வாய்ப்பு தருவார். புது வாழ்வு, அது மிகப்பெரிய உலகம். வித்தியாசமான கிரியேட்டிவிட்டி அங்கு உண்டு. இப்படியாக கர்த்தர் நமக்கு தருகிற வாழ்வு மிக உன்னதமானது, மிக உன்னதமானது. அந்த வாழ்வை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அதை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதே கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. அதுவே மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. அப்படி நடப்போம், கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம், இவ்வுலகத்திலும் சமாதானத்தோடு வாழ்வோம். சங்கீதம் 119. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள், கர்த்தருடைய வேத வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கிறவர்கள் உத்தமர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உத்தமர்கள் என்ற வார்த்தையை
கர்த்தர் யோகோயாவை குறித்து சொல்லி இருக்கிறார். யோபு 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலேயே கர்த்தர் சொல்லி இருக்கிறார், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் கர்த்தருக்கு பயந்து நேர்மையாய் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் உத்தமர்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் அந்த உத்தம பாதை என்பதை நாம் வாழ வேண்டும். நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய், கர்த்தருடைய தேவாலயம் கட்டப்பட்ட போது ஆசாரியர்கள் அவர்களுக்குரிய வஸ்திரங்களையும் ஆடை ஆபரணங்களையும் கர்த்தர் கொடுத்தார். அதில் அவர்கள் நெற்றியில் ஒரு பட்டம் கட்டப்பட்டது. அதில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று தங்க தகட்டில் எழுதி அதை நெற்றி பட்டமாக சூட்டினார்கள் ஆசாரியர்களுக்கு. அப்படி என்றால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் உண்மையாய் கர்த்தருக்கு பிள்ளைகளாய் வாழ்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற நெற்றி பட்டம் அவர்களுக்குள் இருக்க வேண்டும். அப்படி என்றால் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களே கர்த்தருடையவர்கள், கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய், அவருடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய், கர்த்தருடைய சுதந்திரத்தில் பங்குள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்வு நமக்கு தேவை. நம் ஆவியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நாம் ஒப்புக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று உணர்வடையும் பொழுது, நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய ஆவி பரிசுத்தமாய்விடும். நம்முடைய ஆவி மகா பரிசுத்தமாய் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கும். ஆனால் நம் ஆத்துமா நாம் பிறந்ததிலிருந்து இருக்கிற நம் இரத்தத்தில் இருக்கிற பாவ சுபாவங்களோடு இருக்கும். அதனால்தான் ரட்சிக்கப்பட்டவர்களும் பாவம் செய்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் மனதில் செய்யக்கூடாது என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் சில காரியங்களினால் அவர்களால் அதை மேற்கொள்ள முடியாமல் பாவம் செய்து கொண்டே இருப்பார்கள். அது ஆத்துமாவில் ஏற்பட்டிருக்கிற பாவம். ஆவி ஆத்துமாவுக்கு கட்டளை கொடுக்கும். அதை ஆத்துமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பெயர்தான் மனம் திரும்புதல். ஆத்துமாவாகிய நம்முடைய மனது அது திருந்த வேண்டும், மனம் திருந்த வேண்டும். எப்படி திருந்துவது? பாவங்களை விட்டுவிட வேண்டும் என்று முடிவு செய்து தினந்தோறும் அதை குறித்து போராடி நாம் வெற்றி பெற வேண்டும். பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறவர்கள் ஒருவர் என்றால், பொய்யை நான் விட வேண்டும், நான் கர்த்தருக்குள் பிறந்து விட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, அப்படி என்றால் நான் பொய் பேசுவதை விட வேண்டும் என்று முடிவு செய்து தினந்தோறும் அதற்காக போராட வேண்டும். எப்பொழுதும் யாருடனும் பேசும்போது பொய் பேசாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் ஒரே நாளில் அப்படி திருந்திவிட முடியாது. தினந்தோறும் போராடி வேத வசனத்தை தியானிப்பதினாலும் ஜெபிப்பதினாலும் சுலபமாக அதை விட்டுவிட அவர்களால் முடியும். இப்படியாக ஒவ்வொரு பாவத்தையும் விட்டு, ஒவ்வொரு தவறான காரியங்களையும் விட்டு மனம் திரும்பி நாம் பரிசுத்தமாக வேண்டும். இப்படி எது பரிசுத்தம் எது பாவம் என்று நாம் பிரித்து அறிந்து கொள்ள கர்த்தருடைய வேத வசனங்களே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனங்கள் நமக்கு பிரித்து காட்டும். இந்த வசனங்கள் தான் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு பிரித்து காட்டுவார். நம் வேத புத்தகத்தை விரித்து வைத்தால், நாம் படிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால், நாம் வேத வசனத்தை திறந்து வைத்து உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அங்கு வந்து விடுவார். அவர் வந்து நமக்கு போதிப்பார். அந்த வசனங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நம் அருகில் இருப்பார். நாம் பார்க்காவிட்டாலும் நம் அருகில், நம் நினைவில், நம் காற்று நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் பார்க்க முடியவில்லை என்றாலும் காற்று இருக்கிறது என்று நமக்கு தெரியும். அது போல பரிசுத்த ஆவியானவரும் நம் பக்கத்தில் இருந்து நமக்கு போதிப்பார், நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்படி அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் அதை கற்றுக்கொண்டு அதன்படி மனம் திரும்பி, நம் ஆத்துமாவை மனம் திரும்பி அதை நாம் சுத்திகரிக்க வேண்டும். நம் ஆத்துமாவுக்குள் அந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கு வந்து இறங்குவார். நாம் பரிசுத்தமானவர்களாய் மாறுவோம். இப்படிதான் நம்முடைய ஆவிக்குள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நம் ஆத்துமாவை சுத்திகரிப்பார். அதற்கு நாம் ஒப்புக்கொண்டு இடம் கொடுக்க வேண்டும். அதற்கு தினந்தோறும் 1 மணி நேரம், காலையிலோ அல்லது இரவிலோ எப்பொழுதோ 1 மணி நேரத்தை நிர்ணயித்து தினந்தோறும் அதே நேரத்தில் தொடர்ந்து 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 4 முதல் 5 அதிகாரங்களையாவது நாம் வாசிக்க வேண்டும். அப்படி வாசித்தால் ஒரு வருடத்தில் ஒரு முறை முழுவதும் பைபிளை படித்து முடிக்க முடியும். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை
முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை படிக்க வேண்டும். அதை பார்த்து பயப்படக்கூடாது. வேத வசனங்கள் இன்பமானவைகள். படிக்க படிக்க மிகவும் ஆர்வமாய் இருக்கும். வருடத்தில் ஒரு முறையாவது நாம் அதை படிக்கும் பொழுது ஒவ்வொரு வருடமும் நம் ஆத்துமா ஒரு முறை கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படும். அப்பொழுது நாம் பரிசுத்தவான்களாகும். கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். அல்லது நம்முடைய காலம் முடிந்து கர்த்தரிடத்துல சென்றாலும் அது சுலபமாக நாம் பரிசுத்தம் அடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் போகலாம். அக்னி கடலுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான்கள் எல்லோரும் நித்திய ஜீவனில் இருப்பார்கள். பாக்கியவான்கள் என்றால் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்வார்கள், லக்கி என்று சொல்வார்கள். அப்படி அதிர்ஷ்டசாலிகளாய் இருப்பவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போகிறவர்களே, அக்னி கடலுக்கு தப்பிக்கிறவர்களே. கர்த்தருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய சாட்சிகளை கை கொள்ள வேண்டும். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நாம் வெளியே சொல்ல தயங்கக்கூடாது. கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். நம்மை நாம் வெளிப்படுத்த ஒளிந்து மறைந்து செய்யக்கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், அவரே என் தெய்வம் என்று சொல்ல தைரியமாய் நாம் பேசவும் தைரியம் கொள்ள வேண்டும். மறைந்து ஒளிந்து இருக்க கூடாது. நாம் மற்றவர்கள் முன்பாக அவரை தெய்வம் என்று சொல்ல வெட்கப்படலாமா? அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு பரிசுத்தர், அதை சொல்லி சொல்லி மகிழ வேண்டாமா? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை என்று பார்க்கிறவர்களிடத்துல எல்லாம் சொல்லி மகிழ வேண்டாமா? அவரை மகிமைப்படுத்த வேண்டாமா? அப்படி கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பிள்ளை என்று நாம் சொல்லிக் கொள்வது மட்டுமல்ல, நம்மை பார்க்கிறவர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நீதியின் பாதையில் நடந்து நீதிமானாய் வாழும் பொழுது பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் பொய் பேச மாட்டார்கள், பாவம் செய்ய மாட்டார்கள், பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள், அவர்களிடத்தில் நாம் எதுவும் செய்யக்கூடாது, அவர்கள் அப்படித்தான் வாழ்வார்கள் என்று கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். நம் வாயின் வார்த்தைகளிலும் நம் செய்கிற செயல்களிலும் நம்முடைய நினைவுகளிலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். அப்படி பரிசுத்தமாய் வாழும்போது கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். அப்படி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவரை முழு இருதயத்தோடும் தேட வேண்டும். கர்த்தரை முழு இருதயத்தோடும் தேடுதல் என்றால் வேத வசனத்தை ஆழமாய் தியானிப்பது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருப்பது, தீர்க்க தரிசனங்களை விசுவாசிப்பது, தீர்க்க தரிசனங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பது, கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை பெற காத்திருப்பது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் வார்த்தைகளை பெற்றுக்கொள்வது, வேத வசனத்தை தியானிப்பது என்பது துவக்கம். கர்த்தரை தேடுவதில் துவக்கம். முதலில் நாம் ஆரம்பிக்க வேண்டிய வழி. அதன் பின்பு நேருக்கு நேராக கர்த்தரிடத்தில் பேச வேண்டும், கர்த்தரை பார்க்க வேண்டும். தரிசனங்களால் கர்த்தர் காண்பிப்பார், நம்மோடு பேசுவார், நேரில் வந்து பேசுவார், அவர் குரலை கேட்கலாம். பல விதங்களில் கர்த்தர் நம்மோடு உணர்ந்து கொள்வார். அதெல்லாம் படிப்படியாக நடக்கும். முதலில் வேத வசனத்தின்படி நாம் கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் போது மேலாக நாம் பரலோக அனுபவங்களை பெறலாம். பரலோகத்திற்கு நம் ஆவியை கொண்டு சென்று கர்த்தர் நமக்கு பல காரியங்களை ஏற்படுத்தி நமக்கு வெளிப்படுத்தி தருவார், பல காரியங்களை செய்வார். இப்படி மேன்மையான காரியங்கள் பல உண்டு. துவக்கம் வேத வசனத்தை தியானிப்பதும் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு பரிசுத்தம் வரும். பரிசுத்தமாக நமக்கு மேன்மையான காரியங்களை கர்த்தர் தருவார். பரலோகத்திற்கு நேரே கொண்டு போய் சேர்த்து அவரை பார்க்கும்படி கிருபை செய்வார். முகமுகமாய் நம்மால் அவரை தரிசிக்க முடியும். அவர் திருமுகத்தை நம்மால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பாக்கியங்களையும் கர்த்தர் நிச்சயம் இன்றும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அனுபவங்களை பெற வேத வசனத்தை தியானிங்கள், அதற்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு பிரியமானது. அது நமக்கு பரிசுத்தத்தை உண்டாக்கும். பரிசுத்தம் நம்மை கர்த்தரிடம் சேர்க்கும். கர்த்தருடைய வசனங்களை வாசித்து அதன்படி நடக்கிறவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் நீதியை போதிக்கிறது, நியாயத்தை போதிக்கிறது, அநியாயத்தை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது. வேத வசனத்தை நாம் படித்து பைபிளை படித்து வசனத்தின்படி நடக்க ஆரம்பித்தால் நாம் அநியாயம் செய்ய மாட்டோம். அநியாயம் நமக்குள் இருக்காது. நியாயமாய் நாம் நடப்போம். நம் வாழ்க்கை சீர்படும். நம்முடைய மனம் நியாயத்தை நினைக்கும், நியாயத்தை செய்யும், நியாயமாய் நடக்கும். அதனால் என்ன நடக்கும்? சமுதாயத்தில் நமக்கு நற்பெயர் கிடைக்கும். நாம் எங்கிருந்தாலும் நம்மை பார்த்து இவன் நியாயமானவன், இவள் நியாயமானவள் என்று சொல்வார்கள். அவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்வார்கள். அது மேன்மையான வாழ்க்கை தானே.
கர்த்தர் இப்படி நம்மை திருத்துவார், நம் மனதை சரிப்படுத்துவார், சீர்படுத்துவார். கர்த்தருடைய வழிகள் நீதியும் நியாயமுமானவைகள். அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் நாமும் நியாயமாய் இருப்போம். உமது கட்டளைகளை கை கொள்ளும்படி கருத்தாய் நீர் எங்களுக்கு போதித்தீர் ஆண்டவரே. கர்த்தர் நமக்கு போதிக்கிறார், கருத்தாய் போதிக்கிறார். கர்த்தருடைய கட்டளைகள் எப்படிப்பட்டது என்று கவனமாக, ஏனோ தானோ என்று அல்ல, இது இப்படி அது அப்படி அல்ல, கவனமாக ஆழமாக நமக்கு வேத வசனத்தை நாம் படிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை போதித்து வழி நடத்துகிறார், நமக்கு கற்று தருகிறார். அதை கற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும். மிக துல்லியமாக தெளிவாக நம் வாழ்க்கையில் இந்த வசனத்தின்படி எப்படி வாழ்வது என்ற முறை எல்லாம் கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பார் பரிசுத்த ஆவியானவர். நாம் வேத புத்தகத்தை திறந்து வாசிக்க தொடங்கினால் போதும், கர்த்தர் நமக்கு இறங்கி வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பார். கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கருத்தாய் கை கொள்ளும்படி, நாம் துல்லியமாக மிக சரியாய் கை கொள்வதற்காக கர்த்தர் தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே நமக்கு வேத வசனங்களை சொல்லிக் கொடுப்பார். கர்த்தர் வேத வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நம் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுதும் டிவி, செல்போன் போன்ற காரியங்களில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகள், ஊழியர்கள் சிறு சபைகளில் இருக்கலாம் அல்லது மீட்டிங்க்கு செல்லலாம். அப்பொழுது ஊழியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தைகளே. இப்படி பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஊழியர்களை பயன்படுத்தியும் நமக்கு வேத வசனங்களை போதிப்பார். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்டால் நலமாயிருக்கும். கர்த்தருடைய பிரமாணங்கள், கர்த்தருடைய வார்த்தையின் சட்ட திட்டங்கள், வசனங்கள், அதன்படி நடக்க என் வாழ்க்கையின் நடைமுறைகள் உறுதியானால் நலமாயிருக்கும். அப்படி என்றால் என் மனம் உம்முடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நலமாயிருக்கும் ஆண்டவரே என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆம், நாம் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்க நம் இருதயத்தை சரிப்படுத்த வேண்டும், வழி நடத்த வேண்டும், மீறக்கூடாது என்று ஒரு கட்டளையிட வேண்டும். நம் மனதிற்கு நாம் கட்டளையிட வேண்டும். நம் மனதை கர்த்தருடைய வழிகளில் செலுத்த வேண்டும். அப்படி என்றால் மிக சுலபம், கடினமானது ஒன்றுமல்ல. முடிவெடுக்க வேண்டும். நான் வசனத்தின்படிதான் வாழ்வேன் என்ற தீர்மானமான ஒரு முடிவு தேவை. நான் பரிசுத்தமாய் மாறப்போகிறேன். நான் வசனத்தினால் என் மனதை கழுவுவேன். கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்பேன். அதை படித்து தெரிந்து கொள்வேன், அதன்படி நடப்பேன் என்று முடிவெடுக்க வேண்டும். தீர்மானமான முடிவெடுத்து அதில் உறுதியாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் அதை கடைபிடிப்பது சுலபமாகும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படி என்றால் நான் கற்பனைகளை எல்லாம், உம்முடைய வார்த்தையின் வசனங்கள், வேத வசனங்களை படிக்கும் போது நான் வெட்கப்பட மாட்டேன் சுவாமி. அப்படி என்றால் எப்பொழுது வெட்கம் உண்டாகும்? வசனத்தில் கொடுப்பதற்கு மாறாக நாம் நடந்திருந்தால், வேத வசனத்திற்கு புறம்பாக, வேத வசனம் நீதியை போதிக்கிறது, நாம் அக்கிரமம் செய்து கொண்டிருந்திருப்போம், அநியாயமாய் வாழ்ந்திருந்தால் நமக்கு என்ன உண்டாகும்? வெட்கம் உண்டாகும். ஐயோ, இப்படியெல்லாம் நாம் நடந்து விட்டோமே, நான் என்னடா இது இப்படி செய்து விட்டோமே, இவ்வளவு போய் பேசி விட்டோமே, இந்த பொருளை திருடி விட்டோமே, சரி எவ்வளவு பெரிய பாவம், இதை செய்து விட்டோமே என்று வெட்கம் உண்டாகும். ஆனால் நாம் தவறு செய்யாமல் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் நாம் படித்து பார்க்கும் போது நமக்கு வெட்கம் உண்டாகவில்லை என்றால் நாம் பரிசுத்தமா இருக்கிறோம் என்று பொருள். அப்படி என்றால் வேத வசனத்தால் நம்மை சுத்திகரித்து நாம் மனம் திரும்பி விட்டால் நல்லவர்களாக, கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களாக நாம் மாறிவிடுவோம். அப்பொழுது நாம் வேத வசனத்தை படிக்கும் பொழுது நாம் வெட்கமடைய மாட்டோம். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய நீதி நியாயங்கள் அதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். சந்தோஷமான, உற்சாகமான, தைரியமான இருதயத்தால் உம்மை நான் துதிப்பேன். உம்முடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளும் போது, அதாவது வேத வசனத்தை படித்து அதன்படி நாம் வாழ ஆரம்பிக்கும் போது நமக்குள் ஒரு மிகப்பெரிய தைரியம் உண்டாகும், மிகவும் தைரியம் உண்டாகும். எந்த உலகத்தின் எந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தினாலும் நம்மால் தைரியமாய் நடக்க முடியும், தைரியமாய் நிற்க முடியும். அந்த ஒரு தைரியம் உண்டாகும். வேத வசனம் இது ஒரு அற்புதமான அனுபவம். இது உண்மையாய் இது நடக்கிறது. நாம் வேத வசனங்களை நாம் வாசித்து
நாம் பல வருடங்கள் நம்மை அதை தியானித்து நம்மை சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது எங்கு வேண்டுமானாலும் போய் நின்று எவ்வளவு பெரிய அதிகாரிகளாக இருக்கலாம், மிகப்பெரிய ராஜாக்களாக இருக்கலாம், இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களையும் அந்த தைரியம் உண்டாகிறது, அந்த பலன் உண்டாகிறது, மனதில் ஏற்படும் செம்மை. அதாவது நம் மனம் பலமா இருக்கிறது, தைரியமா இருக்கிறது, யாரை கண்டும் அஞ்சாது, யாரை கண்டும் தயங்காது, தைரியமாய் சகஜமாய் இருக்கும். உமது பிரமாணங்களை நான் கை கொள்ளுவேன். கர்த்தாவே, உமது பிரமாணங்களை நான் கை கொண்டு நடப்பேன். நீர் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள், நீர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளின்படி நான் நடப்பேன். முற்றிலும் என்னை கைவிடாதேயும். கர்த்தாவே, நான் தவறு செய்தேன், உம்மை விட்டு நான் விலகி போய்விடக் கூடாது. என்னை முற்றிலும் கைவிடாதேயும். என்னையோடு கூட எப்பொழுதும் வரும், என்னை எப்பொழுதும் பார்த்து கொள்ளும், என்னை கைவிட்டு விடாதேயும். நீர் என்னோடு கூட இருந்து என்னை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளில் நாம் நடந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். கர்த்தர் சொல்லி இருக்கிறார். யோசுவா 1 1 முதல் 9 வசனங்களை படித்து பார்த்தால் தெரியும். யோசுவா ஐயாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நீ நடந்தால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இந்த வசனமும் அதை தான் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிரமாணங்களை நாம் கை கொண்டு நடக்கும் போது, பிரமாணம், சட்டத்திட்டம், வசனம் எல்லாம் ஒன்றுதான். அப்படி கர்த்தருடைய வசனங்களை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்முடன் கூடவே இருந்து நம்மை பத்திரமாய் உலக வாழ்க்கையிலும் பாதுகாத்து நித்திய ஜீவனிலும் கொண்டு போய் சேர்ப்பார். தோல்வி என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடையவே கிடையாது, சம்பந்தமே இல்லை. எல்லாவற்றிலும் வெற்றிதான். ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாம் அவருடைய வழிகளில் நடப்போம். அவருடைய வழி என்பதே வெற்றியின் வழி. ஜெய கிறிஸ்து அவர், ராஜா அவர். ஆள பிறந்தவர்கள் நாம், உலகத்தை ஆள பிறந்தவர்கள். கர்த்தருடைய வழிகளில் நடக்க கற்றுக்கொள்வோம். நீதி நியாயங்களை இவ்வாழ்க்கையில் கற்றுக்கொள்வோம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். 1000 வருட அரசாட்சியில் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக கர்த்தருக்குள் நாம் வாழ்ந்திருப்போம். ஆளுகை செய்வோம் இந்த பூமியை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.